பொங்கல் விழாவை புதுமண தம்பதியர்கள் கொண்டாடுகின்றனர். இது குறித்து சேலத்திலிருந்து ரியாஸிடமும் நெல்லையிலிருந்து ஆல்வினிடமும் கேட்கலாம். ரியாஸ், நீங்க சொல்லுங்க, சேலத்தில் இருக்கவங்க புதுமண தம்பதியர்கள் தலை பொங்கல் எப்படி கொண்டாட்டம் எப்படி இருக்கு? அதாவது இந்த பொங்கல் திருநாள தமிழர்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சேலத்தில் இருக்கிற பல்வேறு கிராமங்களில் இந்த பொங்கல் விழா காலையிலேருந்தே களைக்கட்டி துவங்கியிருக்கு. இந்த குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த தலை தீபாவளியோட தலை பொங்கல்ங்கிறது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அதாவது சேலத்தில் இருக்கிற அந்த பூலாவரி கிராமத்தில் இனியவன் நிவேதா தம்பதியினர் இன்று காலை பொங்கல் தலைப்பொங்கல் மிக சிறப்பாக கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. அது இன்று காலை அதிகாலையிலே எந்திரித்து புத்தாடை அணிந்து, அதாவது தன் மாமியார் வீட்டில் கொடுக்கப்பட்ட அந்த சீர்கள் கொடுக்கப்பட்டது. மேலும் இன்று காலை பொங்கல் வைத்து சூரிய வழிபாடு செய்யப்பட்டு தற்போது பொங்கல் வைத்து வழிபாடு செஞ்சிருக்காங்க. இது குறித்து பேசுவதற்காக இந்த புதுமண தம்பதியர் நம்பி இருக்கா, அப்படி பேசலாம். முதல்ல இனியவனிட்ட பேசலாம். வணக்கம், உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்க. ஒவ்வொரு இடமும் நம்ம எங்கள் ஃபேமிலியோட கொண்டாடுவோம். காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பொங்கல் பானையில் வச்சு பொங்கல் கொண்டாடி சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த வருஷம் நான் புது மாப்பிள்ளைங்கனால எங்கள் மாமனார் வீட்டு சைட்லேருந்து பச்சரிசி, வெல்லம், கரும்பு, மஞ்சள் இது போன்ற சீர்வரிசைகள் நிறையா கொடுத்தாங்க. இது போக தங்கம் தாம்பூல் தட்டில் வச்சு கொடுத்தாங்க. இதில் பட்டு வெட்டி பட்டு சட்டை, மஞ்சள், அப்புறம் குத்து விளக்கு இது போன்ற சீர்வரிசைகள்லாம் கொடுத்தாங்க. பீரோ இந்த மாதிரி கொடுத்து இந்த சிறப்பான பொங்கலை கொண்டாடுமாறு எங்களை அழைச்சாங்க. இப்போ நான் என் மனைவியோட இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கிறேன். எப்பயுமே வருஷம் என் ஃபேமிலியோட இன்றைக்கி என் புது ஒய்ஃபோட கொண்டாடுறவ எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. கரும்பு சாப்பிடாமலேயே தித்திக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போக என் நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க இந்த தடவை. இது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். வழக்கமாக நீங்கள் பொங்கல் உங்கள் வீட்டில் கொண்டாடி இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது துணையோட இந்த தலைப்பொங்கலை நீங்கள் கொண்டாடுறீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏற்கனவே நீங்கள் தலை தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க. இப்போ இந்த அதோட உங்களுக்கு தலைப்பொங்கல் எப்படி இருக்குது உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். ஃபர்ஸ்ட் நான் சிட்டியில் தான் ஃபஸ்ட்டு மாடியில் தான் பொங்கல் வைப்போம் நாங்கள். இது ஒரு புது என்வரான்மெண்ட்டாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக காலையில் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு பொங்கல் வைக்கிறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் ஹஸ்பண்டோட இதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இது. அண்ட் தென் தலை தீபாவளியை விட இந்த பொங்கல் கொஞ்சம் ரொம்பவே கிராண்டாக இருக்குது. அதை விட இது ரொம்ப மெமரபுளாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த புதுமண தம்பதியர் இந்த தங்களுடைய வாழ்க்கையோடைய அந்த முதல் பொங்கல்ங்கிறது தலை பொங்கலாக கொண்டாடி ரொம்ப சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்களை நம்மள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே போல் இந்த பொங்கல் விழா இந்த கிராம பகுதிகளில் ரொம்ப அதிகமாக ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்த பொங்கல் விழாவை குறித்து பேசுவதற்காக இந்த இனியனுடைய தந்தை நம்ம அவர்கிட்ட பேசலாம். சார், இன்னைக்கு இந்த பொங்கல் விழா உங்கள் வீட்டில் இந்த தலை பொங்கலாக கொண்டாடிட்டு இருக்காரு உங்கள் பையன். உங்கள் காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்க? நாங்கள் இது போல் இதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாங்களும் 25 ஆண்டுகளாக செஞ்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என் மகளோட நாங்கள் இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது எங்கள் மனதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதை சொல்லிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய வாரிசு இந்த பொங்கல் வைக்கிறாங்கும்போது அது எனக்கு ரொம்ப மனநிறைவு கொடுக்குது. அப்புறம் அடுத்து என் டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்க. அதுக்காக இதெல்லாம் நாங்கள் கன்னியூம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. நிச்சயமாக, அதாவது பாரம்பரிய முறைப்படி தமிழருடைய கலாச்சாரம் கொஞ்சம், அதாவது மண்ணின் மனம் கொஞ்சம் கூட மாறாமல் இந்த பொங்கல் விழா ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப குதூகலத்தோடையும் இந்த புதுமண தம்பதிகளை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க.